ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. டேரெக்டாக தமிழ்னு பார்த்தே வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஹேர் கட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து கம்பல்சரி உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். 100% நான் சொல்லுவேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் என்ன பண்ணுறது உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. ஹோம்மேடாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் போடணும், அது வாஷ் பண்ணணும், அது தலையில் அப்படியே திப்பியாக இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் சோம்பேறியாக பண்ண மாட்டோம், நானும் தான். இது வந்து ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், சில்காக ஒன்று பவுன்ஸியாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வந்து ஒரே ஸ்பூன் வந்து நான் ஃபெனிக்ரேட் எடுத்திருக்கேன், வெந்தயம். அதை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோட வந்து எக்கு ஒயிட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி நான் வந்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆயில் நான் ஆல்ரெடி நைட்டே வச்சுட்டேன். ஆயில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஹேர் கட் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீப்பு எடுத்து நம்ம வடுகு எடுத்துகிட்டு இந்த நான் வந்து கொஞ்சம் வெந்தயம் வந்து தண்ணி ஊற வைக்கிறேன்ல, அது வந்து தாராளமாக தான் நான் தண்ணி ஊற வச்சுருந்தேன் ஒரு ஸ்பூனுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா நான் லிக்விடாக பண்ணிக்கலாமே, திக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து திக்காக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா நார்மலாக நம்ம காலையிலேருந்து ஹேர் வாஷ் பண்ணுற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப மெனக்கடை வேணாம், அதுதான் சொல்ல வருது. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1000 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து இது ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு யார் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது என்னுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஹேருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபெனிக்ரேட் வந்து எக்ஸஸாக ஊற வைக்கிறதோ எப்படியோ உங்களுக்கு பண்ணிக்கோங்க. இது மேஜிக் ரோலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெனிக்ரேட் தான், வெந்தயம் தான். இவர் இல்லாமல் நம்ம முடி வளர்க்கவே முடியாது, அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சில்கியாக இருக்குது, ஷாம்புவே வேணாம் அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இப்போவே நீங்கள் நார்மலாக குளிக்கிறதுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் பண்ண சொல்ல ஃபஸ்ட் டைமு ஹேரில் தண்ணி போட சொல்லும், ஷாம்புவே வேணாம் அதிலே நீங்கள் வாஷ் பண்ணிங்களாவே சில்கியாக இருக்குங்க. முடி அப்படியே லென்த்தாக போகும். நீங்கள் நான் சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணுற பார்த்தீங்களா, நீங்களும் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்தோடனே பாதி ஹேர் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, பாதி வந்து ஈரமாகவே இருக்குது. இருந்தாலுமே எனக்கு வந்து அவசரமாக உங்கள் கூட ஷேர் பண்ணமேன்ட்டேனே. ரொம்ப 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 பவுன்ஸியாக இருக்குது. முடி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பவுன்ஸியாக இருக்குது. நீங்கள் எங்கன்னா மேரேஜுக்கு போகிறீங்கோ, நல்லா பவுன்ஸியாக இருக்கணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இல்லை வீட்டில் டெய்லியும் நீங்கள் வந்து வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 ரிசல்ட் இருக்கும். நான் வந்து இப்போ மொட்டை அடிச்சுட்டு என்னோடய ஹேர் இவ்வளோ இந்த அளவுக்கு வந்துக்குது 1.5 இயர்ஸில். அதனால் வந்து நான் என்ன பண்ணலான்ட்டா, இதுக்கப்புறம் ஹேர் வளர்க்கலாமே அப்படின்ட்டு நான் வந்து இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டெப்பே இது தான். ஹேர் கேர் ரொம்ப முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஹெல்த்தி வேலை வந்து பேக்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப மெனக்கெடாமல் பெனிஃபிட் இருக்கணும் அந்த மாதிரி பேக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ரொம்பவே ரிசல்ட் நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணிட்டு தான் எதுவுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஒரு முறை நான் ட்ரை பண்ணிவிட்டேன். அதனால இது செகண்ட் டைம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப வந்து என்னுடைய தலை வந்து காயலை, ஓரளவு காஞ்சிருக்கு. நான் வெளியே போயிட்டு அப்படியே படிக்கட்டில் வந்து கொஞ்சம் காய வைக்கலாம், அங்கே வெயில் வருதா, அதனால் அங்கே போயிட்டு வந்து காய வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, கை வச்சுட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்குது. அதனால் நான் எப்படி சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து முடி வளர்க்கணும் பயமே வேணாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும், இங்கே இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சாவே நம்ம ஈஸியாக வந்து ஹேர் பேக்கோ ஹேர் ஆயில் எல்லாமே பண்ணலாம். என்னோடய ஹேர் ஆயில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், இப்போது ஹேர் வளர்க்குற ஸ்டார்ட் பண்ணினால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ரிசல்ட் கொடுக்குது ஹேர் ஆயிலில். அதுவும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா நான் நைட் அப்ளை பண்ணியிருக்க ஆயில் காலையில் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன். இந்த டெக்னிக் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. வின்டர் சீசனால் டேண்ட்ரஃபு, ஹேர் ஃபால் இது எல்லாமே வரும். எனக்குமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் ஸ்டார்டிங்ன்ற டைம்லேயே வந்து இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் வர மந்த்லாம் வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெளியே போயிட்டு காய வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கேன் காலையில். இன்றைக்கி ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. குட்டி பையன் வந்து அம்மா கிட்டே போய் இப்போ தான் போய் அவரை விட்டு வர போயிருக்காரு. அவரே ரெடி பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். நாங்கள் கொஞ்சம் வெளியே போகலான்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நியூ இயர் வருது, பொங்கல் வருது, சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். சரி அதுக்காக கொஞ்சம் வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு
பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை ஏர் காய வச்சு தலை வாரி முடிக்கிறதுக்குள்ளே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிடுவார். இப்போ அவர் வந்து விட்டு வர போயிருக்காங்க. வந்த பிறகு அவரும் ரெடி ஆகணும். அவருக்கும் வந்து இந்த ஏர் பேக் வச்சுருக்கேன், அவரும் யூஸ் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி தான். நான் எப்போவுமே வந்து எக்ஸஸாக தான் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா பண்ண பாப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு விடுவேன் வீட்டில் இருந்தாங்கன்னா. இல்லைனா இவருக்கு கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் பண்ணுறது. குட்டி பையன் வந்து இதெல்லாம் போட்டால் அவன் போட்டுக்க மாட்டான், கத்துறான், சீன்னு சொல்லுவான். அதுக்காக வந்து அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்படி தான் சொல்லிட்டு டே போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டில் வந்து வெயிலில் போனால் தான் நல்லாயிருக்கும், விட்டமின் டி கிடைக்கும். முடியும் வந்து ரொம்ப பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக வெயில் இருந்துச்சுன்னா ரொம்ப வெயிலில் வேணால் நல்லா காமாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வெளியே இருங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவு ஷைனிங்காக பவுன்ஸியாக இருக்குது. நான் இத்தனைக்குமே பின்னாடியெல்லாம் ஈரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கட்டும், ஈரமாக இருக்குது, லைட்டாக தான் ஈரமாக இருக்குது, ஆனால் சட்டுன்னு காஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். பவுன்ஸியாக இருக்குது, ரொம்ப பவுன்ஸியாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நான் இப்போ வெளியே கிளம்பிட்டேன். போயிட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சிம்பிளாக வந்து நான் கிளாச் கிளிப் வந்து என்னுடைய ஹேரில் ஆட் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு நிறைய வேலை இருக்குது. இப்போ வந்து சிஸ்டர்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, பாப்பாவும் ரொம்ப வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்த பிறகு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நைட் என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஐடியா. போயிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காஸ்ட்யூம் மாற்றியாச்சு. இப்போ வந்து வெளியே போயிருந்தோம்ல, போயிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஜீரா வாட்டர் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து ஹெல்த்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்க, சீட்டிங்லாம் இருக்கக்கூடாது. இருக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் நமக்காக தோணுச்சு, எனக்கு தோண மாட்டுது, கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மைண்ட் தாட் மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கு உடைச்சேன். வெளியே போயிட்டு வந்தேன், லூஸாக தானே போனேன் நான். அதனால் வந்து லைட்டாக சிக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து நார்மலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி பின்னல் போட சொல்ல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, பிடிக்கவே முடியலையா, என்னுடைய கை அளவு வந்து பிடிக்கவே முடியல. ஹேர் அந்தளவு பவுன்ஸியாக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக வந்து த்ரைஸ் கூட போடுங்க, வீக்லி த்ரைஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு வந்து பவுன்ஸியாக ஹேர் வந்து க்ரோத் வந்து நல்லாவே அடர்த்தியாக வளரணும், ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகணும், நல்லா க்ரோத் இருக்கணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுற ஒன்றுமே வந்து சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். என்னோடய வீடியோஸில் நான் நிறைய ஹேர் பேக் ட்ரை பண்ணியிருப்பேன், ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணியிருப்பேன், எல்லாமே ரிசல்ட் கொடுக்கும். நான் எப்படி சொல்கிறதுனா சோம்பேறி, அதுதான் உண்மை. அதுதான் இந்த ஜான்வரி 1லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சில கோல்ஸாக வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து தனி வீடியோவாக வரும். அது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் தோணுச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். வெளியே போயிட்டு வந்த பிறகு ஜீரா வாட்டர் சூடாக இருக்குது. இருந்தாலுமே இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட்றோம்ல, அது லஞ்சு சாப்பிட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு இந்த மாதிரி குடிங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஹெல்த்து வந்து கரெக்டாக இருந்திருக்கும். சீட்டிங் டே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. எனக்கு வந்து இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இவ்வளோதாங்க. என்னுடைய கோல்லாம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 பாயிண்ட்டு தான் இருக்குது எனக்கு. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டாவே லைஃப்பில் எங்கேயோ போயிடுவேன். என்னோடய லைஃப்பில் சொல்கிறேன். ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணுறத வந்து அதை மாற்றிக்கணும்ல, ஒன்று நான் மாற்றிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வருஷம் நான் மாற்றினது, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அது எல்லாமே வந்து கம்மிங் வீடியோவில் வந்துடும். மேபி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துடும், நியூ இயர் அதுமா வரும். ஓகேங்களா, நீங்கள் எல்லாம் நியூ இயர்க்கு எங்கெங்கே போக போகிறீங்கன்னு எதனா பிளான் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை என்ஜாய் பண்ண போகிறேன். பொறுமையாக சூடாக குடிச்சுன்னா நல்ல கிளென்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா வெயிட் லாஸ் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். மார்னிங்கில் வந்து வெயிட் செக் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராக பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது குடிச்சிட்ட பிறகு என்னுடைய வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், அது குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 6 o'clock வரைக்கும் தான் என்னுடைய தண்ணி. ஓகேங்களா, வாட்டர் இன்டேக்கு ஈவினிங் வந்து 6 o'clock மட்டும்தான். அதுக்கப்புறமா கரெக்டாக 7 ஆகிறதுக்குள்ளேயே நான் என்னோடய டின்னர் முடிச்சிடுவேன். காலையில் 7 ஆகிறதுக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவேன். லஞ்ச் வந்து 12 or 1:30 இவ்வளோதாங்க. அதாவது காலையில் லேட் எடுத்தோன்னா ஒரு 6 hours வந்து லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் 6 hour வந்து கேப் விட்டு எடுக்கணும். டின்னர் சாப்பிட்டீங்கன்னா 6 hours கழித்து நீங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டிங்கன்னா 6 hour கழித்து வந்து நீங்கள் டின்னர் சாப்பிடணும். அவ்வளோதாங்க. இது வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, நல்லா பசிக்கிற டைமில் சாப்பிடணும், காது அடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸில் போயிடுவீங்க, வெயிட் கெயின்லேயும் போயிடலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் தண்ணி குடிங்க, அதுக்கு தான் பசிக்கிற டைமில் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஓவர் பசி இருக்கும்ல, அந்த டைம் தான் உங்களுக்கு நல்லா பசிக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இது உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ லஞ்சோ அந்த மாதிரி. அப்புறமா இன்னைக்கு பாப்பா ஃபோன் பண்ணேன்,
ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்களா, கிளம்பலையா இன்னும், கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பேசினேன். 2 டேஸ் வந்து அவங்கள மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். குட்டி பையன் தான் மிஸ் பண்ணுறான் அக்கான்னு. அவனை எப்படியோ வந்து நான் சமாளிச்சுனுக்கிற. குழந்த ரொம்ப பாவம், என்ன பண்ணுறது. அவர் நான் எல்லாமே இருக்க மாட்டேன், நம்மளும் போக முடியாது, இங்கே விட்டுட்டு வீடை விட்டுட்டு போக முடியாது. நான் இன்றைக்கி போயிட்டு என்னென்னா, நான் இன்றைக்கி மெயினாக வந்து வெளியே போன ரீசன் பார்த்தீங்கன்னா 2 ரீசனுக்காக போனேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த கலர் கோலம் மாவு இருக்குல்ல, நியூ இயர்க்கு போடலாம், அப்புறமா பொங்கலுக்குலாம் வருது, அதுக்கெலாம் வந்து கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோலம் மாவு வந்து கோலம் மாவுலேயே வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அதுதான் வாங்கிட்டு வந்தேன். அது தூக்கினே வர முடியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இவர் தான் முன்னாடி வச்சுருக்காரு பைக்கில். அது வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோமே மெயினாக. அதுக்கப்புறம் ஐப்ரோ த்ரெட்டிங் நல்லாயிருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணும் இந்த பர்த்டேக்கே பண்ண வேண்டியது, ஆனால் நான் பண்ணலை. எல்லாமே வந்து எனக்கு பிஃபோர் மேரேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐப்ரோ க்ரோத் இருந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து பாப்பா பிறந்த பிறகு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஹேர் ஃபாலு இந்தளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணதே பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஜனவரிலேருந்து சூப்பராக ஹேர் கேரு, ஸ்கின் கேரு, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே தான் போகிறோம். சீட்டிங் டே இருக்கும், அதெல்லாம் மனுஷன் சாப்பிடாமலே இருக்க முடியாது, நம்மளும் மனுஷன் தானே, புரியுதுங்களா? அதனால் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து சீட்டிங் டே கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சீட்டிங் வந்து மேபி அந்த டைமில் எது தோணுதோ அதுதான் சீட்டிங்னா. எல்லாம் கண்டது சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. அந்த டைம் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? நாளைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாளைக்கு என்னென்ன, நான் வீட்டில் இருப்பேனா இல்லை நாங்கள் எங்கே அவுட்டிங் போகிறோமா, சிஸ்டர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் வந்த பிறகு பிளான் பண்ண போகிறோம். நைட்டு என்ன செலிப்ரேஷன் எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போ வரைக்கும். பாப்பா வந்தால் தான் டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் பாப்பா எல்லாம் எனக்கு வந்து எம்டியாக இருக்குது. கிச்சனுக்கு போய் சமைக்கவே தோண மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பையனுக்காக போகிறேன். சரி, நம்ம வந்து ஷேக் டைப்பில் எடுத்துக்கிறோமா பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்லாம். அம்மா வந்து அங்கே செய்கிறாங்களா, அதனால் பக்கத்து தெரு தானே, அதனால் தம்பி அங்கே விட்டு வந்துட்டான், ஒண்டியாக தான் ஃபீல் பண்ணுவான். அதனால் சரி நம்மளும் வந்து ஜனவரி 4 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே லாங்கில் போக வேண்டியது இருக்குது. நான் லாங்கில் போக சொல்ல உங்களுக்கு வீடியோ வரும் எதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் பாப்பா இப்போ அம்மா கிட்டே கொஞ்சம் பழகிக்கலாம். ஒன் டே வந்து குழந்தை இருக்க மாட்டான், தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விட்டு தான் போகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் லாங் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணலாம், க்ரியேட்டிவாக என்னென்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பரான டிப்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எங்கேஜாக தான் இருக்கும் வீடியோ வந்து, ஓகேங்களா? அதனால் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், அப்போ தான் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.